guys, welcome back to our channel Get Girlified. இன்னைக்கு நம்ம வீடியோல ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல சூப்பரான ரெசிபி ஒன்று பார்க்க போறோங்க. எஸ், அந்த ரெசிபி garlic cheese bread. garlic cheese bread செய்ய தேவையான ingredients பார்த்துடலாம். bread, garlic, cheese, butter, coriander and chili flakes. இந்த சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கிடைக்கிற garlic cheese bread எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் பட்டர் எடுத்து நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். ஃப்ரீஸ் பண்ணாத பட்டர்னால் மேஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ உங்ககிட்ட ஃப்ரோசன் பட்டர் தான் இருக்குன்னா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ½ அன் ஹவர் முன்னாடியே எடுத்து நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருங்க. நெக்ஸ்ட் அந்த பட்டர் கூட கொரியாண்டர் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கதை ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய கொரியாண்டர் வேண்டாம்னா நீங்கள் குவான்டிட்டி கம்மி பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நம்மளோட லாஸ்ட் இன்க்ரீடியண்ட்டான சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. நம்மளோட பிரெட்ல ஸ்ப்ரெட் பண்ணுற அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கார்லிக் சீஸ் பிரெட்டை நீங்கள் சண்டே பிரஞ்ச்க்கோ இல்லை ஃபேமிலியோட ஈவினிங் ஸ்நாக்கோ சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணலாம். இவ்வளோ சிம்பிளாக வீட்டிலேயே செய்யக்கூடிய இந்த டிஷ்ஷை சாப்பிட இனிமேல் நம்ம ஹோட்டலுக்கெல்லாம் போகவே தேவையில்லை. ஈவன் கிட்ஸ் ஆர் பேச்சுலர்ஸ் கூட செய்கிற அளவுக்கு ரொம்பவே சிம்பிளான ரெசிபியோ தான் இது. கார்லிக் சீஸ் பிரெட் செய்கிறதுக்கு நீங்கள் உங்களுக்கு இஷ்டப்பட்ட மாதிரி எந்த டைப் ஆஃப் பிரெட் வேணால் எடுத்துக்கலாம். நான் நார்மலான சாண்ட்விச் பிரெட்டே எடுத்துக்கிறேன். இப்போது நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க பட்டர், கார்லிக் அண்ட் கொரியாண்டர் பேஸ்ட்டை ப்ரெட்டில் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட்டை நீங்கள் ரெஃப்ரிஜிரேட் பண்ணி கூட வேணுன்ற போல் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா ஸ்லைசஸ்லையும் 1 by 1 ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம எல்லா ஸ்லைசஸ்லையும் ஸ்ப்ரெட் பண்ணி முடிச்சாச்சு. ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் இந்த பிரெட் எல்லாம் பிளேஸ் பண்ணிடலாம். 2-3 minutes ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒன் சைட் ஆஃப் த பிரெட்டில் சீஸ் ஸ்லைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா கிரேட்டட் சீஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் வேணும்னா நம்ம பட்டர் கார்லிக் பேஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை இதுக்கு மேலே பேக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் நார்மல் ப்ரெட் கூட 2 to 3 minutes ஹீட் பண்ணி இது மேலே பேக் பண்ணிக்கலாம். இந்த கார்லிக் சீஸ் ப்ரெட்க்கு நீங்கள் எத்தனை லேயர்ஸ் ஆஃப் ப்ரெட் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஈச் அண்ட் எவ்ரி லேயருக்கு நடுவில் சீஸ் மட்டும் மறந்துடாதீங்க. இந்த டேஸ்டி அண்ட் யம்மி garlic cheese bread உங்க வீட்ல ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. And don't forget to share, like and subscribe our channel. Thanks for watching.